ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பிலிருந்து தப்பி பிழைத்த மான் துணைப்பாடம் இயல் 3 அந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். கா 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 காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம், நண்பா, நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குது. மான் அதற்கு என்ன சொல்லுது? ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லுது. காகம் கேட்குது, குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய் அப்படின்னு கேட்குது. அதற்கு மான் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. காகம் அதற்கு என்ன கேட்குதுன்னா, என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே மான் என்ன சொல்லுதுன்னா, நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய், நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது மான். காகம் சொல்லுது, நன்றியெல்லாம் கூற தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன், நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே அப்படின்னு சொல்லுது காகம். மான் மேலே காக்கா உட்காந்து போகுது பாருங்க. மான் சொல்லுது, சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம், இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் அப்படின்னு மான் சொல்லுது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழுகொழுவென இருக்கும் இந்த மானை எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும், அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும், அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது. நரி திட்டம் போட்டிருக்கு. நரி, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நரி கேட்குது. அதற்கு மான் சொல்லுது, அதற்கு என்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக இங்கேயே எங்களுடன் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி சொல்லுது, நன்றி அப்படின்னு சொல்லுது. காகம் சொல்லுது, சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு காகம் சொல்லுது. நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம், நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுது. உடனே மான் சொல்லுது, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு மான் சொல்லுது. உடனே காகம் சொல்லுது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு காகம் சொல்லுது. உடனே மான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐயா கருத்து கந்தசாமி, பேசியது போதும், வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு மான் சொல்லுது. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி, நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது. உடனே மான் சொல்லுது, அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குது. உடனே நரி சொல்லுது, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு நரி சொல்லுது. உடனே மான் கேட்குது, ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு மான் கேட்குது. உடனே நரி சொல்லுது, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய் அப்படின்னு நரி சொல்லுது. உடனே மான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு மான் சொல்லுது. உடனே நரி சொல்லுது, பிற விலங்குகளை பற்றி நமக்கென்ன கவலை, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு நரி சொல்லுது. மான் சொல்லுது,
நமது நண்பன் காகமும் வரட்டும் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி என்ன சொல்லுது பாருங்க, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு நரி தந்திரக்கார நரி கூப்பிடுது. மான் இந்தா நரியும் மானும் போகுதுங்க. சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் அப்படின்னு மான் கிளம்புது. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலே தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு விவசாயியோட தோட்டத்தில் கொண்டு போய் டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டு வருது நரி மானை. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அதே நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வேலியில் எதிர்பாராமல் சிக்கிக் கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகில் உள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. காகம், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய் அப்படின்னு மானை காக்கா தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. காகம் தேடி வருகிறது. என் ஆருயிர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? நீ வேலியில் மாட்டிக்கொண்டாயா? கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வேலியில் சிக்கி கொண்டாயே அப்படின்னு சொல்லுது. சரி சரி, நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா மானுக்கு ஐடியா கொடுக்குது. விவசாயி என்ன சொல்கிறான், ஓ மானா, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே. சரி, வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறான். வேலியில் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா மான். அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிரை பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. விவசாயி, அடடே, மான் என்னை ஏமாற்றி விட்டதே. தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகம் என்ன சொல்லுது பாருங்க, நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவருக்கு என்றும் துரோகம் செய்யாதே அப்படின்னு சொல்லுது. நரி வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. காகம் சொல்லுது, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்களோடு உண்மையான அன்புடன் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லுது. இந்த கதையோட நீதி கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம வினா விடைகளை பார்க்கலாம் குட்டீஸ். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் 54வது பக்கம். இந்த படம் இருக்கு இல்லையா, மான் மேலே காக்கா உட்காந்துருக்கு, அதுக்கு கீழே காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாட்கள் இணைந்திருப்பதை நரி கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும்.
அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என நரி எண்ணியது. இதான் குட்டீஸ் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியதென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே 54வது பக்கத்தில் காகம்னு ஒன்று இருக்கா, நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து என்று காகம் மானிடம் கூறியது. இதுதான் இதற்கான பதில். இந்த பாருங்க, காகம் அப்படின்னு இருக்கா, அதுதான் இதுலேருந்து ஆபத்து அது வரைக்கும் உள்ளது. அதற்கான பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நரி மானை எங்கு அழைத்து சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐம்பத்தி 5வது பக்கம் கீழே நரியும் மானும் போயிட்டுருக்குல்ல, அந்த பக்கம் நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு போய் விடுகிறது. அதுதான் இதற்கான பதில். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 56வது பக்கம் விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு, விவசாயி உன்னை வேலியில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்தில் இருந்து காகா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்ட்டு காகம் சொன்னது. அதுதான் 4வது கேள்விக்கான பதில். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, 58வது பக்கத்தில் காகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அந்த இதில் தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில் குட்டீஸ். அதாவது நீதி கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். இதுதான் இதற்கான பதில். இதில் ஆரம்பித்து இதோட முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் குட்டீஸ். தப்பி பிழைத்த மான் பாடத்தையும் பார்த்துட்டோம், அதற்கான கேள்வி பதில்களையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.